सकलसहस्राय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீவும் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தால் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. No problem, Radhi. I will manage it. Excuse me, doctor. Hey, don't worry. குழந்தை எப்படி இருக்கு? நான் அப்புறம் பேசுறேன். என்ன டாக்டர், அந்த பொண்ணோட கண்டிஷன் எப்படி இருக்கு? எனி இம்ப்ரூவ்மெண்ட்? இல்ல டாக்டர், அதே கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் மெயின்டைன் ஆகுது. பிஃபோர் ஆபரேஷன் ஆர் ஆஃப்டர் ஆபரேஷன் எந்த சேஞ்சும் தெரியலையா? தெரியல டாக்டர். ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த கேஸை அட்மிட் பண்ணாம முதல்ல அவாய்ட் பண்ணிருக்கணும்னு டாக்டர் சிவராமன் சொல்றாரு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும் போதே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சுடலான்னு டாக்டர் சிவராமன் சொல்றாரு. என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான். அப்படியா? போய் டாக்டர் சிவராமனை வர சொல்லுங்க. ஓகே சார். வாங்க டாக்டர். அந்த ஆக்சிடென்ட் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னீங்களாமே? அதில் தப்பே இல்லை சார். அந்த பேஷண்ட் க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இனியும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரு டைம் கில்லிங் ஜாபாக தான் இருக்கும். வேற டாக்டர்ஸ் இப்படி சொன்னா ஏத்துக்கலாம். சாந்தி நிலையம் நியூரோ சர்ஜன் இப்படி சொல்லலாமா? நம்ம சாந்தி நிலையத்துக்குன்னு ஒரு பேரு மக்கள் மத்தியில இருக்கு. அதுக்கு காரணம் நானும் ரதியும் மட்டும் இல்ல, நம்ம ஸ்டாஃப்ஸ், எல்லா டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான். அதுல நீங்களும் ஒருத்தர். அத மனசுல வச்சுக்கோங்க. சி டாக்டர், நம்ம சாந்தி நிலையத்துல அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸ் எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் டிஸ்சார்ஜ் ஆகும்போது கியூர் ஆகி சந்தோஷமா தான் வெளியில போகணும். அதான் நம்ம குறிக்கோள். போய் ஆக வேண்டியதை பாருங்க. ஓகே சார். எம்டி என்ன சொன்னாரு? அதை விடுங்க சார். அவர் பிராக்டிக்கலாக பேசாம லட்சியவாதம் பேசிட்டு இருக்காரு. இன்னும் 2 நாள் போச்சுன்னா அவரே தானா புரிஞ்சுக்க போறாரு. ஹலோ சார், ஆக்சிடென்ட் ஆன பொண்ணோட அப்பா உங்களை பார்க்க வந்திருக்காரு சார்.
வர சொல்லுங்க. வணக்கம். நீங்க தான் அந்த பொண்ணோட அப்பாவா? ஆமாம் டாக்டர், நான் தான் அந்த துரதிருஷ்டசாலி. எனக்கு அவ ஒரே பொண்ணு டாக்டர், ஒரே உறவு. அந்த உறவு தான் இன்னைக்கு. ஓகே ஓகே, கூல். தண்ணி சாப்பிடுங்க. ஒரே ஒரு உறவு உங்க பொண்ணுதான்னு சொல்றீங்க. அப்போ உங்க ஒய்ஃப்? அவ என் பொண்ணுக்கு 5 வயசு இருக்கும்போது செத்து போயிட்டா. என் மனைவிக்கு வந்த தைராய்டு பிரச்சனை அவ உசிரியே வாங்கிடுச்சு டாக்டர். பண்ணையிலிருந்து என் மகளுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் டாக்டர். ஒரு நாள் கூட இது வரைக்கும் என் பொண்ணு உடம்புக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லை டாக்டர். இப்ப என் பொண்ணை பார்க்கலான்னு போனா உள்ள யாரும் என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. வெளியில இருந்து பார்த்தா என் பொண்ணுகிட்ட ஒரு அசைவுமே தெரியல டாக்டர். எஸ் சார், ஒரே பொண்ணுங்கிறீங்க, ஒரே உறவுன்றீங்க. அப்போ அந்த பொண்ணு தான் உங்களுக்கு எல்லாமே. ஆமா டாக்டர், நான் தான் சொன்னேனே, அவளுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது சரி சார், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தனியா வெளியில போக அனுமதிக்கலாமா? அப்படியே ஏதாவது அவசர வேலை இருந்திருந்தாலும் கண்ட இடத்துல பாதுகாப்பு இல்லாம ரோட கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தந்திருக்க வேண்டாமா? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ தான் எனக்கு சொல்லி தருவா. நான் அதை ஃபாலோ பண்ணலன்னா கோவிச்சுக்கிட்டு 2 நாள் என்கிட்ட பேசவே மாட்டா. அவளா போய் ரூல்ஸ் மீறினான்னு சொல்றீங்க? இருக்காது டாக்டர். வேற வேற எப்படி நடந்தது அந்த ஆக்சிடென்ட்? கண்டிப்பா இது சரியா தான் இருக்கும் டாக்டர். எப்பவும் போல கம்ப்யூட்டர் கிளாஸ் போற என் பொண்ணுகிட்ட யாராவது சில்மிஷம் பண்ணாங்களா இல்ல கடத்திக்கிட்டு போக பார்த்தாங்களான்னு எதுவுமே எனக்கு தெரியல டாக்டர். அது மாதிரி ஏதாவது நடந்திருந்தா யாருன்னு கூட பார்க்காம சட்டையை பிடிச்சி அடிச்சிருவான். அவ்வளவு தைரியமான பொண்ணு டாக்டர் அவ. அப்படிதான் ஏதாவது நடந்திருக்குமோன்னு தோணுது டாக்டர். அதனால சம்பந்தப்பட்டவங்க பழி வாங்கணுங்கிறதுக்காக உங்க பொண்ணு மேல காரை ஏத்தி கொல்ல பார்த்திருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் டாக்டர், அவளுக்கு வேற எந்த விதத்திலும் இந்த கதி வந்திருக்காது, அது மட்டும் உறுதி. தயவு செஞ்சு அவளை சீக்கிரம் குணப்படுத்தி கொடுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவ குணமாகி வந்ததும் அவன் மேல காரை ஏத்துனது யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன் டாக்டர். அது வரைக்கும் எனக்கு சோறு தண்ணியா இறங்காது, சோறு தண்ணியா இறங்காது. ஆவேசப்படாதீங்க. உங்க பொண்ணோட கண்டிஷன் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. சுயநினைவு வர வைக்கிறதுக்காக எங்க டாக்டர்ஸ் டீம் டே அண்ட் நைட்டா போராடிட்டு இருக்காங்க. எல்லாம் பாசிட்டிவா நடக்கும்னு நம்புவோம். வேற எதையும் என்னால இப்ப சொல்ல முடியாது. முடியும் டாக்டர், நீங்க மட்டும் மனசு வச்சா என் பொண்ணு எப்படியும் எழுந்து வந்துருவா. நான் என் பொண்ணை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போனப்ப நடந்தது என்னன்னு அப்பதான் எனக்கு தெரியும் டாக்டர். அப்ப இன்ஸ்பெக்டர் என்கிட்ட இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு நடந்த சோகம் வேற எங்கேயும் நடக்காம சாந்தி நிலையம் பக்கத்துல நடந்திருக்கு, அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கன்னாரு. அது உண்மை. ஆமா டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல்ல என் பொண்ணை காப்பாத்தலன்னா வேற எந்த ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்த போறாங்க? ஓகே ஓகே ப்ளீஸ் டாக்டர். ஓகே, we will try our level best. Cool. அங்கிள். என்னம்மா தேவி? என்ன அங்கிள் நீங்க சாப்பிடாம அடம் பிடிக்கிறீங்க? நேத்து நைட்டும் சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடல, இப்பவாது வந்து சாப்பிடுங்களேன் ப்ளீஸ். இல்லைம்மா, எனக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கு. சந்தியா ஜூஸ் கொடுத்தா அதை சாப்பிட்டேன், போதும்.
அதையே நான் ரொம்ப வற்புறுத்தி கட்டாயப்படுத்திதாம குடிக்க வச்சேன். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வயிறு பிரச்சனை இல்ல, வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம். வேற என்ன பிரச்சனை? எல்லாம் அந்த பிராம் தான். ஒரு நல்ல பிராம் வாங்கி அதுல ரதியோட குழந்தைய அழகா உட்கார வச்சு தள்ளிட்டு போகணும்னு அங்கிள் ஆசைப்பட்டாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலன்னு உடனே அப்செட் ஆயிட்டாரு. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, குழந்தைங்க தான் தான் நினைச்ச மாதிரி டாய்ஸோ கிஃப்ட்ஸோ கிடைக்கலனா ரொம்ப அப்செட் ஆயிடுங்க, அழ ஆரம்பிச்சிருங்க. ஆனா குழந்தைக்காக பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு அது கிடைக்கலன்னு உடனே இந்த அளவுக்கு அப்செட் ஆன தாத்தாவை முதல் முறையா நான் பாக்குறேன். சாப்பிடாம இப்படி இடம் பிடிக்கிறீங்களே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி இங்க கிடைக்கலன்னு பெங்களூர்ல இருந்து வரவழைச்சு கொடுக்கறேன்னு ஆகாஷ் நேத்து ராத்திரியே சொல்லிட்டானே. அப்புறையே அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு வயிறு சரியில்லை ப்ராப்ளம்னு சொன்னா நம்பாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் போய் சாப்பிடுங்க போங்க, எனக்கு எல்லாம் சரியாயிடும். என்ன சீரியஸ் டிஸ்கஷன்? நரேன் ஏதாவது ஹாஸ்பிட்டல் மேட்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்கிள் நைட்ல இருந்து சாப்பிடவே இல்ல. என்னன்னு கேட்டா ஸ்டமக் அப்செட்னு சொல்றாரு. ஆமா, நீ ஏதோ ஹாஸ்பிட்டல் விஷயம் சொன்னியே, என்னது அது? அந்த கொடுமையை கேட்காத. அப்புறம் அதை சொன்னா நீங்க யாருமே சாப்பிட மாட்டீங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? நேத்து நைட்டு 20 வயசு அன்மேரிட் கேர்ள் ஹிட் அண்ட் ரன் கார்ல அடிபட்டு நம்ம சாந்தி நிலையத்தில் அட்மிட் ஆயிருக்கா. தலையில பலமான அடி, நான் ஸ்டாப் ப்ளீடிங். நைட்டு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. காலையில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு டாக்டர் நம்பி இருந்தாராம். டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அசைவுகளும் போய் இப்போ மூச்சும் விட முடியாம டெட் பாடி கண்டிஷன்ல ஐசியூவில் இருக்காளாம். உயிர் மட்டும்தான் இருக்கு. ஐயோ பாவம். டாக்டர்ஸ் அந்த பொண்ணை காப்பாற்ற தீவிரமாக போராடிட்டு இருக்காங்க. இதில் நரேன் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக டாக்டர்ஸும் நர்சஸும் ஃபீல் பண்ண விஷயந்தான். ஏன்னா அந்த பொண்ணு துடிச்ச துடிப்பு அவங்களே அட வச்சிருக்க. பாவம், வயசு பொண்ணுன்னு சொல்ற. கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. சரி, அந்த பொண்ண கார்ல இடிச்சு தள்ளிட்டு போன ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? போலீஸ் கேஸ் ஆயிருக்கு, ஆனா இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எவனாவது குடிகாரனா இருக்கும், அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினானா இல்லையான்னு தெரியல. ஆனா ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த பொண்ணு தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்தானா கரெக்டான டைம்ல அந்த பொண்ணு உயிர் படைக்க வச்சிருக்கலாம். கல்லெஞ்சக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன். அடிச்ச வேகத்துல அப்படியே போயிட்டான். நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா இப்படி பண்ணிருப்பானா? அவன் பண்ணின பாவம் அவன் வாரிசு தலையில தான் வந்து இறங்கும். அந்த பொண்ணுக்கு வந்த கதிதான் அவனுக்கும் வரும். அப்படிலாம் பேசாதம்மா. அவன் நல்லவனோ கெட்டவனோ, எந்த சூழ்நிலையில எப்படி அந்த தப்பு பண்ணானோ, எது எப்படி இருந்தாலும் சாபம் கொடுக்கிற உரிமை நமக்கு கிடையாதுமா. என்னப்பா பேசுறீங்க? ஒரு அப்பாவி பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வண்டி நிறுத்த அவன் போயிருக்கான். மனுஷனப்பா அவன்? மிருகம். அவனுக்கு வந்து சாபம் கொடுக்காம வார்த்தை சொல்றீங்களா? அப்பா உட்காருங்க இன்ஸ்பெக்டர். டாக்டர், இவரோட பொண்ணுக்கு நினைவு திரும்ப சான்ஸ் இருக்கா? சாரி, இன்னும் நினைவு திரும்பல. டாக்டர், மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த பொண்ணோட கண்டிஷன் என்ன அப்படிங்கறத ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது ஏசியோட இன்ஸ்ட்ரக்ஷன், அதை சொல்ல தான் வந்தேன். நோ ப்ராப்ளம், ஆள் அனுப்புங்க, கொடுத்துட்றேன். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் ஐசியூல இருக்கிற அவர் பொண்ணை பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒரு முறை அனுமதிக்கலாமே. ஐசியூல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணை பக்கத்துல போய் பார்க்க என்ன அவசியம் இருக்கு? இவர் பொண்ணு இப்ப இவர்கிட்ட வாய் திறந்து பேச போறது இல்ல. நீங்களும் ஆறுதலா பொண்ணோட தோளை தொட்டோ கையை தொட்டோ பேச முடியாது. அப்புறம் எதுக்காக ஐசியூக்குள்ள போகணும்? டாக்டர், அவ பிறந்து வளர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் அவளை ஒரு நாள் கூட பார்க்காம பேசாம இருந்ததில்லை. இப்ப நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவன் முகத்தை பார்த்த திருப்தியாவது எனக்கு இருக்கும். ப்ளீஸ் டாக்டர். பாவம் டாக்டர், இந்த பாசத்துக்கு நீங்க கட்டுப்பாடு போடணுமா? ஓகே, இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.
டாக்டர், இவர் தன்னோட பொண்ணை கார் ஏற்றி கொலை செய்ய ட்ரை பண்ணவனை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காரு டாக்டர். டாக்டர், இவர் தன்னோட பொண்ணை கார் ஏற்றி கொலை செய்ய ட்ரை பண்ணவனை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காரு டாக்டர். ஏற்கனவே கேஸை பதிவு பண்ணி குற்றவாளியை தேடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த துப்பும் கிடைக்கல. பொண்ணுக்கு நினைவு வந்து குற்றவாளியை பத்தி ஏதாவது தகவல் சொன்னா எங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு எப்போ சுயநினைவு வரும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நினைவு தெளிஞ்சா நான் சொல்லிருக்க மாட்டேனா இன்ஸ்பெக்டர். பிரெயினோட நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஹைப்போதலாமஸ் ஏரியால வேண்டாம், பிரெயினோட ஃபங்க்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு புரியாது. அந்த பொண்ணுக்கு நினைவு வரத்துக்கு நாங்க கேர் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நினைவு எப்போ திரும்பும்னு சொல்ல முடியாது. இதையும் நீங்க கொடுக்குற ரிப்போர்ட்ல தெளிவா எழுதி கொடுத்துருங்க. ஷூர். ஒரு நிமிஷம் சார். ஹலோ, அப்படியா? கார் நம்பர் கிடைச்சிடுச்சா? இதோ ஸ்டேஷனுக்கு வரேன். டாக்டர், ஆக்சிடென்ட் பண்ண கார் நம்பர் கிடைச்சிடுச்சு. நேரில் பார்த்தவங்க ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படியா? வெரி குட். சீக்கிரம் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்க. ஆளை கண்டுபிடிச்ச உடனே கார் ஓட்டுனவனோட கையை வெட்டி எறிவேன். ஆமா இன்ஸ்பெக்டர். அப்படி பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சட்டம் தன் கடமையை செய்யும். வாங்க, வரேன் டாக்டர். அந்த பொண்ணு கண்டிஷன் எப்படி இருக்கு? சாரி டாக்டர், நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே. பிரதாப், காலையிலே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். வேலை இருந்ததுனால நான் மறந்து போயிட்டேன். ஆமா, ஸ்கூலுக்கு போகாம ஏன் இப்படி அடைஞ்சு கிடக்குற? கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு பாட்டி. பார்த்தா அப்படி தெரியலையே. விடு சந்தியா, அவனுக்கு ஃபீவர் தான். நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேப்லெட் கொடுத்தேன். நீ போய் டீ எடுத்துட்டு வா போ. டேய், ஃபீவர்னா உள்ள போய் தூங்க வேண்டியதானே? சரி, நீயே இங்க உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. போய் படுத்து ரெஸ்ட் எடு. மதியம் ஸ்கூலுக்கு போனா போதும். இல்ல தாத்தா, அங்க போனாலும் ஆகாஷ் சித்பா சொன்ன அந்த விஷயம் தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. எது? அந்த பொண்ணு உயிர் பழைக்காதுன்னு சொன்னானே அதுவா? ஆமா தாத்தா, உங்களுக்கு அதை நினைச்சா டென்ஷனா இல்லையா? உனக்கே இவ்வளவு டென்ஷன் இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும்? அதுக்காக நாம இப்ப என்ன பண்ண முடியும்? சரி, வீணா போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத. படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. புரிஞ்சுதா? போய் படுப்போ. குட் மார்னிங் பிரதாப். என்ன சார் கோர்ட்டுக்கா? நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்ற. வா. வணக்கம் சார். வணக்கம் சார்.
சார். வண்டி நம்பர் என்னையா? TN042828 சார். TN042828. ஹலோ, ஆர்டிஓ ஆஃபீஸா? சார், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மனோகரன் பேசுகிறேன். கொஞ்சம் சிவசண்முகம் சார் கனெக்ட் பண்ணுறீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எப்படி இருக்காங்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ரொம்ப சந்தோஷம் சார். ஆமாம் சார், உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வேறு என்ன கேட்க போகிறேன்? ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் கேஸ் தான் சார். அடிப்பட்ட பொண்ணுக்கு 3/4 உயிர் போயிடுச்சு. முழு உயிர் போகிறதுக்குள்ள ஆக்சிடென்ட் பண்ணவனா உடனடியாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார். ஓகே சார், கார் நம்பர் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. TN042828. ஆமாம் சார், சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. சார், அவனை அவ்வளவு சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கொலைகார பாவி இந்தியாவுக்குள்ள எந்த மூலையில் இருந்தாலும் என்னால் அரெஸ்ட் பண்ண முடியும். ஹலோ, சொல்லுங்க சார். நோட் பண்ணிக்கிறேன். நம்பர் 5, ஸ்ரீராம் காலனி, கோட்டூர்புரம். ஓகே சார், அவர் பேர் என்ன சார்? டாக்டர் BK மோகன் பாரதி. ஓகே சார், தேங்க்யூ சார். வெறும் மோகன் பாரதி இல்லை, டாக்டர் மோகன் பாரதி.